வணக்கம். நான் நினைக்கிறேன், இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே ஜாதகம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருதுன்னு. ஏன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே எல்லாரும் ஹிந்திக்காரங்க எல்லாரும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தமிழ் மொழி ஹிந்தி மொழிய எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய சில கருத்துக்களை சொன்னேன்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்ச்சி வரும் அப்படிங்கறதுனால தான் இந்த பதிவிடுறேன். இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, தாய்மொழி தமிழ். நானே முதல்ல இத்தனை வருஷமா என்னுடைய சேனல் தமிழ் மொழியில தான் இருக்குது. இத்தனைக்கும் எனக்கு இங்கிலீஷும் தெரியும் ஓரளவுக்கு, ஹிந்தியும் தெரியும். ஆனா நான் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறது தமிழ் தான். அதனால தமிழ் நம்ம தாய்மொழியா இருக்கும்போது நம்ம ரத்தத்துல ஊறினது. நம்ம அம்மாவுடைய வயத்துல இருக்கும் போதே கத்துண்ட மொழி. அது எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஓகேயா? சோ அந்த மாதிரியான ஒரு தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழி. அப்போ நம்ம தந்தை மொழின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? நம்ம இந்தியர்கள் அப்படிங்கும்போது இந்தியா அப்படிங்கிறதுக்கு பாஷை ராஷ்டிர பாஷா எப்படின்னாக்கா அது ஹிந்தி. ஓகே. அப்போ தாய்மொழியை ஏத்துக்கிற நாம தந்தை மொழியை ஏன் ஏத்துக்க முடியல? அப்போ ஆண்களுக்கே ஒரு இழுக்கு இல்லையா? என்னதான் இருந்தாலும் தாய் தாய் தாய்னா தந்தை என்ன பண்ணுவாரு? தந்தைக்குள்ளதானே தாய் அடக்கம். அப்போ இந்த இந்தியான்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா? வெறும் தமிழ்நாடு மேலதான் பற்றா? எங்க போனாலும் சரி நான் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லி பாஸ்போர்ட்ல உங்களுக்கு உண்டா? இந்தியன் கண்ட்ரி போட்டுதானே இப்ப உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கு. நம்ம வெளிநாடுக்கு போறோம், அப்போ இந்தியன் தானே போட்டு வருது, தமிழ்நாடுன்னு போட்டு வருதா? இப்போ இந்தியன் அப்படின்னாக்கா இந்தியன்ல இந்தியன் பாஷை இந்தி பாஷை பேசுறதுல உங்களுக்கு என்னத்துல, உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு குறைச்சலாயிடும்? அதான் எனக்கு புரியல. சரி விடுங்க. இப்ப சப்போஸ் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம். நம்ம இவர் முதல்வர் கேட்டதுனால அவங்களும் பிரதான மந்திரியும் சொல்லிட்டு ஓகே பரவாயில்லப்பா, நீங்க உங்க ரெண்டு பாஷையை மட்டும் வச்சுக்கோங்க. அந்நிய மொழி நம்ம அயல் நாட்டு மொழியான ஹிந்தியம் எடுத்துப்போம். நம்ம நாட்டுல எத்தனை பேரை கொலை பண்ணினாங்க. அந்தமான்ல போய் ஜெயில போய் பாத்தீங்கன்னா நம்மள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணின அந்த அயல் நாட்டு மொழி நம்மளுக்கு போஸ்ட் ஆபீஸ்னு போட்டா நம்ம அழிக்க மாட்டோம். ஆனா நம்ம தந்தை மொழியான ஹிந்தியை எழுதினா நம்ம அழிச்சு விட்டுருவோம். ஓகேயா? சரி, அழிச்சு விட்டுட்டீங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, எல்லாம் ஆயிடுத்து, உங்களுக்கு கிடைச்சாச்சு. நீங்க வெறும் தமிழும் இங்கிலீஷையும் மட்டும் படிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி விட்டாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்ல, ரயில்வே எக்ஸாம் எழுதுறோம், இன்கம் டேக்ஸ் போகணும், இது மாதிரி எல்லாம் போகும்போது மோடி சொல்றாரு, நமக்கு எதுக்கு அயல்நாட்டு மொழி வேணும்? அதனால எக்ஸாம்ல யார் வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா எல்லாரும் ஹிந்தியில எழுதுங்கப்பா, யாருக்கும் இங்கிலீஷ்ல கிடையாது, கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல கிடையாது, எல்லாரும் ஹிந்தியில எழுதணும்னா நம்ம தான் அறவே ஹிந்தி படிக்கவே இல்லையே. நம்ம எங்கேருந்து இப்போ எக்ஸாம் எழுத முடியும்? எப்படி இது உங்க வருங்கால சந்ததிக்கு என்ன ஆகும்? வருங்கால சந்ததியை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஹிந்தி எக்ஸாமுக்கு அவர் கொண்டு வந்துட்டார், ரூல் கொண்டு வந்துட்டார் மொத்தமா. இனிமே இங்க ஆங்கிலத்துல எந்த யாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, அது அயல்நாட்டு மொழி. நம்மளுடைய மொழி நம்ம இது ராஷ்டிர பாஷா ஹிந்தி தான். அதனால எல்லாரும் ஹிந்தியில காமன் லாங்குவேஜ் தான். அதனால ஹிந்தியில எழுதுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ம குழந்தைகளால எழுத முடியுமா? இப்போ நம்ம குழந்தைகளால எழுத முடியலன்னா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையே கிடைக்காம போயிடும்ல. வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயே போய் அத்தனை எல்லாரும் போய் விழுந்தா அப்போ அங்கேயும் டைட் ஆயிடும், சீட் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும்? வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும் ஒரு பக்கம் வரும். ஒரு பக்கம் நம்ம சரி அப்படியே இருந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேலை கிடைச்சி, சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளியிருந்த அதாவது இந்தியாக்குள்ள போறாங்க. போனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, இத்தனை நாளா நீங்க ஆடுன்னு ஆடினீங்க, தமிழ் மொழி தான் பேசுவோம் தமிழ் மொழி தான் பேசுவோம் சொல்லியிருக்கீங்க, நீங்க எங்க ஸ்டேண்டுக்கு வந்துட்டீங்க, அதனால நாங்க எல்லாமே ஹிந்தியா தான் கொடுப்போம். ஹிந்தியில நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒருத்தவங்க ஹிந்தியில உங்களுக்கு மெயில் அனுப்புறான், அந்த மெயில கந்தா கந்தா காலி கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு அதை படிக்க முடிஞ்சா, ஏப்பா நீ என்னப்பா ஒரு மொழியில ஒரு வாட்டி எனக்கு திட்டிருக்க, நான் உன்னை 10 வாட்டி திட்ட முடியும்னு சொல்லி நம்ம திருப்பி நமக்கு அறிவு இருந்ததுன்னா நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம். இல்ல நமக்கு அதை என்ன எழுதிருக்குன்னே தெரியாம நம்ம தேங்க்ஸ் ஃபார் இதுன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையா ஒரு லெட்டர் எழுதி போடுவோம். நம்ம இது திட்டையும் வாங்கிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணி உட்காந்துருப்போம். தேவையா இது நமக்கு? நம்ம நாட்டுல நம்ம ஒரு சரீரம், ஒரு இந்தியாங்கிறது ஒரு சரீரம். அதுல தமிழ்நாடுங்கிறது வெறும் பாதம். இமாச்சல பிரதேஷ் அந்த பக்கம்லாம் இருக்கு இல்லையா, காஷ்மீர்லாம், அது தலையா இருந்தா நம்ம ஒரு பாதம் தான். ஒரு பாதம் கட்டுப்பட்டு தனியா அது எப்படி பஞ்சாப் காலிஸ்தான் ஆக்கணும்னு போயிட்டு கடைசி காலிஸ்தான் ஆக முடியுதா? முடியல. வெறும் ப்ளூஸ்டர் ஆக்ஷன்லாம் நிறைய பேர் செத்து போனதான் மிச்சம். இப்போ நீங்க தமிழ்நாடு தனியா பிரிச்சுட்ட போயிட்டு சப்போஸ் கால் கட்டாயி போயிடுது, நீங்க வேற நாடா பிரிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கால் இல்லாம வண்டி ஓடிவிடும், எப்படி வேணாலும் சரீரம் ஏதாவது இதை வீல் சேர் வச்சுன்னு கூட ஓடிவிடும். ஆனா கால் இல்லைன்னா காலுக்கு மேல இருக்கிற உடம்பு உயிரோட இல்லை, ஹார்ட் இல்லைன்னாக்க கால் காலை என்ன பண்ண, துண்டிச்சப்பட்ட காலுக்கு உயிர் இல்லாம அது கொண்டு போய் புதைச்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு பலம் இல்லாம ஒரு தமிழ்நாட்டை ஆக்கணுமா, இல்ல நம்ம ஒரு தாக்கத்துவர் நம்ம தமிழ்நாட்டை ஆக்கணுமா?
எதுலயோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு மொழியில வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் நீங்க வந்து அயல் நாட்டு மொழியான ஆங்கிலத்தை ஏத்துக்கிற நீங்க நீங்க வந்து உங்களால நம்ம தந்தை மொழியான இந்தியை ஏன் ஏத்துக்க முடியல? என்ன பண்ணிட்டாங்க? அதனால பேசுனதால செத்து போயிடுவாங்களா? என்ன ஆயிடும்? என்ன தெரியல, எனக்கு புரியல. இல்ல ஹிந்தி மொழி பேசுனதுல யாரும் செத்து போயிடுவாங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. இன்னும் புரிய மாட்டேங்குது. என்னத்தினால உங்களுக்கு ஹிந்தி மேல இவ்வளவு வெறுப்பு? ஆ? இது இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எங்க போய் இல்ல? எல்லா இடத்துலயும் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்திய ஒழி, இந்திய ஒழிங்கிறாங்களே, அமெரிக்காலயும், இங்கிலாந்துலயும் எல்லா வெளிக்கண்ட்ரில போனா, நம்ம நாட்டு மக்களோட சேர்ந்து வேலை பண்ணும்போது, அவங்க ஹிந்தி மொழி பேசி தான் வேலை செய்றாங்க. அவங்க இங்கிலீஷும் வர்றது கிடையாது. உடனே தேசின்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழி தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களே அங்க போய் ஹிந்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஹிந்தி மொழி நம்மளுடைய தந்தையோட மொழி அது. அது ஒண்ணும் வெறுப்புக்கு இதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இப்படிங்க இப்போ நீங்க அமெரிக்கா போனீங்க, கோட் சூட் போட்டுட்டு போனீங்க. அங்க போயிட்டு நீங்க சொல்ல முடிஞ்சதா? நான் தமிழ்க்காரன், நான் வேஷ்டி ஷர்ட் தான் போட்டுட்டு வருவேன். நான் இப்படிதான் வருவேன். தமிழ்ல வந்து பேசினா எல்லாம் வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு யுக்ரைனோட பிரசிடென்ட் போனபோது நீ ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுட்டு வர்ற சொல்லிட்டு எல்லாரும் இன்சல்ட் பண்ணாங்க. அதே நம்ம மோடிஜி போனாரு. அவர் நம்ம கண்ட்ரியோட பாரம்பரிய ட்ரெஸ்ல தான் போனாரு. கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு போல. யாரும் அவரை கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம மரியாதைக்கு தகுந்தது எந்த அளவு நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மரியாதை தான் நமக்கு கிடைக்கும். நம்ம மரியாதை பெறணும். அதுக்காக ஒருத்தர் எதிர்த்துட்டே இருக்கும்போது நமக்கு மரியாதை கிடைச்சிடும்னு நினைக்கிறோம். தப்பான அபிப்பிராயம். நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன பூர்த்தி அடையணும் அப்படிங்கறது தான் பாக்குறது தான் ஒருத்தருடைய வேலை. மக்கள் தலைவர்கள் தப்பு செய்யறது வழக்கம்தான். ஆக்சுவலா பார்த்தனாக்க நம்ம பிரசிடென்ட் இவர் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லாரையும் இந்தியன் இல்லீகல் இது இமிகிரண்ட் சொல்லிட்டு எல்லாரையும் அமிச்சாங்க, வெளியில அமிச்சாங்க. அங்க உள்ள அமெரிக்கன்ல ஒரு லேடி கேட்டா, எத்தனை யுஎஸ் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் நீங்க அனுப்பிச்சது இல்ல, குழந்தை எல்லாம் அனாதையா நின்றுத்து, இப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல வந்தாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இங்க பதில் சொல்லக்கூடாது, நீங்க கேத்தலிக்கு, சர்ச்சில் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இந்த சோகன்சோ டைமுக்கு நீங்க சர்ச்சில் வந்து இங்க இப்ப நிறைய குழந்தைகள் அனாதையாகி நம்ம யூஎஸ்ல பிறந்த குழந்தைகள், யுஎஸ் சிட்டிசன்ஷிப்ல இருக்கிற குழந்தைங்க அனாதையாகி அப்பா அம்மா எல்லாம் இந்தியா போயாச்சு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சர்ச்சில் வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிபோர்டேஷன் நடக்கல. அது மாதிரி தலைவர்கள் தப்பு செய்யறது வழக்கம்தான். ஆனா நம்ம எத்தனைக்கு எத்தனை கேட்கிறோம், கேட்டுட்டு இருக்கோம். அந்த கேட்டுட்டு இருக்கிறதும் நம்மளுடைய குற்றம் தான். நான் நம்மளதான் குற்றம் சொல்றேன். நான் தலைவரை யாரையும் குற்றம் சொல்லவே இல்லை. நம்ம எது அளவு ஏத்துக்க முடியும் அதை ஏத்துக்கணும். எதை ஏத்துக்க முடியாதோ ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏத்துட்டுருவோம். ஏத்துட்டு இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நமக்கு வரப்போற சந்ததிகள் பிறக்குறாங்கல்ல, அந்த சந்ததிகளுக்கு இந்தியே தெரியாம இந்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னா உலகம் எவ்வளவு முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம மக்களுடைய வாழ்க்கையை நம்ம எதுக்கு தரத்தை வந்து குறைக்கிறோம்? நம்ம ஏன் அவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லா நாலு உலகமும் நாலு வாழ்க்கையும் கத்துக்கோங்க, உலகத்தை கத்துக்கோங்க தானே சொல்றாரு. உங்களை விஷத்தை குடிக்க சொல்லலையே. எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது ஒரே சிரிக்கிற அளவுக்கு எல்லாரும் ரீல்ஸ் போடுற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய இது எதுக்கு பண்ணணும்? இதுதான் எனக்கு புரியல. எல்லாரும் மக்களை யோசிச்சு பாருங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் யாரையும் தப்பான அபிப்பிராயத்துக்கோ இதுவோ சொல்லல. பட் இது வந்து இது இப்படியே போச்சுன்னாக்க நிச்சயமா வருங்கால சந்ததிகளுக்கு இது நல்லது இல்லை அப்படிங்கிற மட்டும்தான் என்னோட கருத்து.